LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சிதக்கத்துள்ள அப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக இந்த மெக் 3D மாடல் பண்ணக்கூடிய சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் சீரீஸில் ரிகிங் பண்ணோம். இப்போ வெயிட் பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக அந்த ரெண்டையும் நான் ஒரே வீடியோவை போட்டுக்கலாம், பட் உங்களுக்கு வீடியோ லென்த்தும் ஜாஸ்தியாகிடும், உங்களுக்கு குழப்பம் வேண்டாமேன்னு தான் தனித்தனியாக பண்ணேன். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மெக்கோட மெஷ் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஆர்மச்சூர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணுங்கள். Ctrl P கொடுங்க. வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கிளிக் பண்ணுங்க. போன் வெயிட் ஃபெயில்டு அப்படின்னு வரும். அது ஈஸி தான், நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் போஸ்ட் மோடுக்கு போனீங்கன்னா அது சரியாக ஃபிக்ஸ் ஆகிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம மேனுவலாக ஒன்றையும் இது பண்ண போகிறோம். சரிங்களா? உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தொடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க. உங்களோட மெஷ்ஷுக்குள்ளே போய் இப்போ உங்கள் தற்சமயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட மெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு Ctrl E கொடுத்து கிளியர் சீன் கொடுத்துறேன். நம்ம தான் அண்டராக பண்ணியாச்சுல, அது தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோட தொடையில் வந்து இதாக இருக்கணும். என்னோட தொடை இருக்குல்ல, அந்த தொடையில் வந்து கரெக்டாக அந்த உள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளும் இதுவும் வந்து என்னோட தொடையில் வந்து கரெக்டாக இருக்கணும். தொடை எலும்பில், ஓகே சாரி, என்னோட தொடைன்னு சொல்லிட்டேன். தொடை எலும்பில் வந்து லிங்க் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த இருக்குது பாருங்க, டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ், இதில் போனீங்கன்னா அந்த எலும்பு லெஃப்ட் நீ தானே, இது லெஃப்ட் நீ, அதில் போய் சாரி லெஃப்ட் நீ இல்லை, லெஃப்ட் தை எங்கே இருக்குது, எல் தை, அதில் போய் அசைன் கொடுத்துருங்க. அசைன். ஓகே, அதே மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணுங்க, இந்த பீஸை செலக்ட் பண்ணுங்க, இந்த குட்டி குட்டி பீஸ்லாம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இது என்னது, லெஃப்ட் லெக், அதில் போய் அசைன் கொடுங்க. இப்போ அதே மாதிரி கீழே உள்ள இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்னது லெஃப்ட் _ ஃபீட்டுன்னு வரும், அப்படிதானே? அது எங்கே இருக்குது, ஃபீட், அதில் போய் அசைன் கொடுத்துருங்க. அசைன் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் போஸ்ட் மோடுக்கு போகிறேன். இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணேன்னா என்னோட கால் வந்து அசையும். ஓகே, என்னோட காலை கரெக்டாக அசையுது. இப்போ இதே மாதிரி எல்லா இதுக்கும் நாம் கொடுக்கலாமா? இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க, உங்களோட மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள், எடிட் மோடுக்கு போங்க, இதை செலக்ட் பண்ணுங்கள், லெஃப்ட் _ இது வந்து ரைட் _ தை. ரைட் _ தை எங்கே இருக்குது, ஆர் தை, அசைன், உள்ள ஒன்று இருக்குது, அதுவும் ஆர் தை, அசைன். அடுத்தது இந்த இது வந்து செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணுங்க, அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணுங்க. ஆர் _ லெக், அசைன், கீழே ஒன்று இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்க. ஆர் _ ஃபீட், அசைன். அசைன் பண்ணியாச்சா? வெரி குட். நெக்ஸ்ட்டு உங்களோட பாடி, இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. பாடினாலே பொதுவாக எல்லாமே தான் சேர்ந்து வரும். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சா? பாடி செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களோட பாடி எங்கே இருக்குது, இதில் பாடி போன், அதில் போய் அசைன் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு உங்கள் கை, இதை செலக்ட் பண்ணுங்க. இது குட்டி குட்டி பீஸ், ஒரு இது விடக்கூடாது, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த இதுவும் வரும். இங்கே வந்து இதில் என்ன வரும்னா, லெஃப்ட் ஹேண்ட், இதில் போய் அசைன். அதே மாதிரி அந்த பக்கம் வாங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. போன் ஆட்டோமேட்டிக் போன் வெயிட் பெயிண்டிங் வந்து ராங், ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சுலாங்க, நீங்கள் பேரண்ட் பண்ணப்போ வெயிட் பெயிண்டிங் ஃபெயில்டுன்னு வந்துச்சுல்ல. ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக கொடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், பட் இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இது வந்து ரைட் ஹேண்டு அசைன். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க. இது என்னது, லெஃப்ட் கன், இந்த இதில் வந்து அசைன். இதை செலக்ட் பண்ணுங்க. ரைட் கன், அசைன். இதை செலக்ட் பண்ணுங்க.
லெஃப்ட் மிசைல் அசைன், அதே மாதிரி அந்த பக்கம் உள்ளது ரைட் மிசைல் அசைன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வரேன். ஆர்மேச்சூரை செலக்ட் பண்ணி போஸ்ட் மோடுக்கு வாங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் அந்த இதுக்குள்ள இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா டப்ப 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 ஷூட் பண்ணணும். நான் இந்த இதை வேணால் டிஸ்பிளே வந்து ஸ்டிக் வைக்கிறேன். ஸ்டிக் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டப்ப 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 டப்புன்னு ஷூட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இது வந்து இப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், வெளியே கொண்டு வந்துக்கலாம், இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இதை வந்து இப்படி இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதை. ஓகே, இதை நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் அப்படி மேலே. ஓகே, இப்போ எனக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. என்னென்னா இது ஒரு போன் கன்ஸ்ட்ரெயின் தான். இந்த மிசைலும் இந்த மிசைலுக்கு ஒன்றா சேர்ந்து தான் ரொட்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மிசைலை செலக்ட் பண்ணுறேன். ஆர் மிசைலை காப்பி ரொட்டேஷன் கொடுக்குறேன். காப்பி ரொட்டேஷன் கொடுத்து எதில் காப்பி ஆகணும்னா எக்ஸில் காப்பி ஆகணும். டார்கெட் ஆர்மேச்சூர் போன், எந்த போனு? லெஃப்ட் மிசைலை காப்பி பண்ணணும். ஸோ நான் இப்போ சாரி, நான் தப்பாக பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி ஒய்யில் காப்பி ஆகணும். ஸோ நான் இப்போ இதை எப்படி காப்பி பண்ணணும் அதே மாதிரி அது ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வெயிட் பெயிண்டிங். இப்போ நம்ம வந்து கரெக்டாக வெயிட் பெயிண்டிங் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணனா இது மூவ் ஆகும். என்னாச்சு, அங்கே மட்டும் தனியாக ஒரு பீஸ் தொங்கிட்டு இருக்கு. புரிஞ்சுது. பார்த்தீங்களா, மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பீஸை செலக்ட் பண்ணிட்டு இது வாங்க ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் ஹேண்டில் அசைன் பண்ணணும். ஸோ அந்த ரைட் இதோட அதோட அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு போஸ்ட் மோடுக்கு வாங்க. இப்போ பாருங்க எல்லா இதுவும் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ இதை பாருங்க, இப்போ கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு, எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மெயின் போன் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் எல்லா போனையும் கண்ட்ரோல். அது என்ன தனியாக ஒரு பீஸ் தொங்கிட்டு இருக்கு, தனியாக ஒரு பீஸ் தொங்குது, அது என்னது அது? ஏதோ ஒரு பீஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, ஒரு பீஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க, மெஷ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் லெக்குக்கு வாங்க, செலக்ட் கொடுத்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் ஆகும். பட் உள்ள வந்து ஒரு தனி பீஸ் செலக்ட் ஆகாமல் இருக்கு. அதை செலக்ட் பண்ணிட்டு அசைன் கொடுங்க. அதே மாதிரி ரைட் லெக்கை செலக்ட் பண்ணுங்க. ரைட் லெக் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இதை எல்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆகும். அசைன் கொடுங்க. ஓகே, ஆக்சுவலாக இது என்ன பண்ணுதுன்னா இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணால் இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த வெர்டெக்ஸை ஃபுல்லாக ஒரு குரூப் ஆக்கி இந்த போனுக்கு ஏத்தாப்புல அது அசைன் பண்ணுது. அசைன் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த போன் மூவ் ஆகும்போது இந்த வெர்டெக்ஸ்லாம் வந்து சேர்ந்து கூடவே மூவ் ஆகும். அதுக்கு தான் வெர்டெக்ஸ் இது வந்து வெயிட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அந்த போனோட வெயிட்டுக்கு ஏத்தாப்புல இது வந்து மூவ் ஆகிக்கும், தன்னை மூவ் பண்ணிக்கும். அதுக்கு தான் வெர்டெக்ஸ் வெயிட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வெயிட் பெயிண்டிங் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி வாக்கிங் அனிமேஷன் பண்ணுறது அப்படின்னு நாம பார்க்கலாம். ஓகேங்களா, தொடர்ச்சியாக என்னோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு. அப்பதான் நான் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து நான் போட முடியும். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறோம், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கும். பை பாய்.